பிகாஸ் நோட்டா வந்து கவர்மெண்ட் உருவாக்காது. யூ ஹாவ் டு சூஸ் ஒன் சைட் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ டூ யூ திங்க் பீயிங் அ பொலிட்டிக்கல் இஸ் ஓகே? நான் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா, இந்த நோட்டாக்கு நான் ஓட்டு போட்டேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல, நான் ஓட்டு போட்டால் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்கள நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நம்ம வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட ஒப்பீனியனை வைக்கணும். நோட்டா என்றைக்குமே வந்து வின் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா திஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன். ஏதாவது ஒரு முறை இவ்வளோ காலத்தில் நோட்டா வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நோட்டா ஜெயிச்சு அந்த எலெக்ஷனை கேன்சல் ஆகி அப்படியெல்லாம் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? பாசிபிலிட்டியே இல்லை, அது நடக்கவும் போகிறதில்ல. ஸோ அப்போ நம்ம வாட் வி ஷுட் டூ, நம்ம ரதர் தென் வேஸ்டிங் த ஓட். எனக்கு வந்து நான் பாலிடிக்ஸ் பற்றியே நான் பார்த்துக்க மாட்டேன், நான் பொலிட்டிக்கலாக நான் அதை பற்றி பேச மாட்டேன், அதனால எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், இப்படி இருக்கிறது சுத்த மோசமான ஒரு விஷயம். வி ஷுட் ஹாவ் அவர் ஒப்பீனியன். அதில் அந்த ஒப்பீனியனில் யார் கொஞ்சமாச்சு அதில் அந்த லைனில் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு அப்போ நம்ம சொல்ல தான் அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டே வருவாங்க. அப்போது யோர் ஓட் மேட்டர்ஸ், யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ்.